வணக்கம். ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டில் செல்வ வளம் பெருக வீட்டில் இந்த மரங்களை நாம் வைக்க வேண்டும். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு டவுட்ஸ் இல்லாமல் புரிய வரும். அதாவது உலகம் வெப்பமயமாவதால் நம்ம வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அப்படின்னு நம்ம வீட்டில் மரம் வளர்த்தா மழை அதிகமாக பெய்யும். மற்றும் மழை நீர் நம்ம சேமிக்கலாம். மற்ற நிலத்தடி நீர் நமக்கு நிறைய கிடைக்கும். பயிர்கள் செழிப்பாக வளரும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம ஆன்மீக ரீதியாக பார்த்தாலும் நம்ம வீட்டில் மரத்தை வளர்த்தால் நமக்கு செல்வ நிலை கூடும். இன்றைக்கி நம்ம முக்கியமான தாவரங்கள் மற்றும் செடிகளை நம்ம வீட்டில் வளர்த்தால் நமக்கு செல்வ நிலை கூடும் என்பதை நம்ம முழு விவரமாக பார்க்கலாம். என்னென்ன செடிகள், என்னென்ன தாவரங்கள் வீட்டில் வளர்த்தாக்க நமக்கு செல்வ நிலை வீட்டில் உயரும் என்பதை நம்ம இன்றைக்கி பார்க்கலாங்க. முதல்ல பொன்னரளி மரம், அதை பற்றி பார்க்கலாம். அதாவது பொன்னரளி மரம் இந்த மரத்துக்கே குபேரன் மரம்னு பெயர் உண்டுங்க. இந்த மரத்தை நம்ம வீட்டில் நட்டு நம்ம வளர்த்தால் வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கின்ற இந்த வாஸ்து தோஷம் குறைபாடுகள் நீங்கும் என்பது நம்பிக்கை. மற்றும் நம்ம இந்த பொன்னரளி மரத்தை வீட்டில் வளர்த்தால் செல்வ நிலை படிப்படியாக உயர்ந்து நமக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். மேலும் இந்த மரத்தை வளர்த்தால் நமக்கு கண் திருஷ்டி படாமல் இருக்கும். அடுத்தது மாதுளை மரம். மாதுளை மரம் எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு அற்புதமான மரங்க. வீட்டில் செல்வ நிலையை அதிகரிக்கும். அதாவது நம்ம மாதுளத்தை சாப்பிட்டு அந்த நம்ம அந்த சீட் அந்த விதைகளை போட்டு வைத்தாலே போகும். மண்ணிலேயோ அல்லது தொட்டிகளையோ தானாக வளரும். அதனால் ஒவ்வொரு வீட்லேயும் மாதுளை மரம் இருக்க வேண்டிய ஒரு மரமாக திகழ்கிறது. மாதுளை மரம் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்தது அப்படின்னே சொல்லலாம். வீட்டில் அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணும், செல்வ நிலை கூடும். அதனால் மாதுளை மரம் வீட்டில் தாராளமாக வளர்க்கலாங்க. மற்றும் வீட்டில் நல்ல அதிர்வலைகள் மற்றும் வீட்டில் நல்ல சக்திகள் நடமாடக்கூடிய ஒரு அற்புதமான மரமாக இந்த மாதுளை மரம் திகழ்கிறது. லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த இந்த அதிர்ஷ்ட தேவதையான மாதுளை மரம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாவது நெல்லி மரம். நெல்லி மரம் எல்லா வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு அற்புதமான மரம்ங்க. இந்த நெல்லி மரம் என்பது பெரிய நெல்லிக்காயை குறிக்கிறது. பெரிய நெல்லிக்காயும் வைக்கலாம், சிறிய நெல்லிக்காய் மரத்தையும் வைக்கலாம். பெரிய நெல்லிக்காய் மரம் ரொம்ப சக்தி வாய்ந்த மரம் அப்படின்னே சொல்லலாம். இந்த நெல்லிக்காய் மரம் அதிர்ஷ்ட தேவதையான மரம் அப்படின்னு சொல்லுவார்கள். இந்த நெல்லிக்காயை சுவாமிக்கு நெய்வேத்தியமாக வைத்து பிறருக்கு தானம் கொடுத்தால் அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அதிர்ஷ்டம் நம் வீட்டை தேடி அடையும் என்பார்கள். அதனால் இந்த நெல்லி மரத்தை நம்ம வீட்டில் வைத்தால் நமக்கு செல்வ நிலை கூடும் மற்றும் குடும்பம் முன்னேறும். இந்த மரத்தை பார்த்தோம்னா இந்தியா முழுவதிலும் பாலைவனத்தை தவிர எல்லா இடத்துலையும் இந்த நெல்லிக்காய் மரம் காடுகளில் கூட வளரக்கூடிய ஒரு மரமாக திகழ்கிறதுங்க. இந்த நெல்லிக்காய் மரம் வீட்டில் இருப்பது அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. வைட்டமின் சி நிறைந்துள்ள இந்த நெல்லிக்காய் மரம் இந்த நெல்லிக்காயை நம்ம உட்கொண்டால் நமக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். மற்றும் வீட்டில் நல்ல அதிர்வலைகள் ஏற்படும், நேர்மறை சக்திகள் அதிகரிக்கும். வீட்டில் நல்ல சக்திகள் நிறைந்து காணப்படுகின்றன. அதனால் வீட்டில் தாராளமாக நம்ம நெல்லி மரத்தை வளர்த்து
நம்முடைய செல்வத்தையும் நாம் அதிகரித்து கொள்ளலாம். வீட்டில் நெல்லிக்காய் மரம் இருந்தாலே போரும், அந்த வீடு வந்து சுபிட்சம் பெறும் என்பார்கள். அந்த வீடு வந்து லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கிறது என்பார்கள். அதனால் வீட்டில் வந்து நெல்லிக்காய் மரம், மோதலை மரம், பொன்னரளி மரம் இதெல்லாம் வந்து வீட்டில் தாராளமாக வளர்த்து நம்முடைய செல்வ நிலையை அதிகரித்து கொள்ளலாம். மற்றும் வீட்டை வந்து இருப்பதே வந்து அது லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் வீடாக அது அமைகிறது. அதனால் செல்வத்தை மேலோங்கி மற்றும் செல்வ நிலையை அதிகப்படுத்தி கொள்கின்ற இந்த சக்தி வாய்ந்த அதிர்ஷ்ட மரங்கள் அப்படின்னே சொல்லலாங்க. நெல்லிக்காயை சாதாரணமாக பைரவருக்கு வந்து நெய்வேத்தியமாக படைத்து அதை வந்து மற்றவர்களுக்கு வந்து தானமாக கொடுப்பார்கள். அப்படி செய்தால் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. மேலும் இந்த நெல்லிக்கனி, உங்கள் வீட்டில் வளர்க்கும் இந்த நெல்லிக்கனியை எடுத்து நீங்கள் சாப்பிட்டு வந்தால் வந்து உங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும் மற்றும் உடல் மேம்படும். மற்றும் வந்து நம்ம அந்த நெல்லிக்காயை வந்து அரைத்து நம்ம தலையில் தேய்த்து நம்ம குளித்து வந்தால் தலைமுடி நிறைய கரு கரு என்று நீண்ட கூந்தலாகவும் அடர்த்தி கூந்தலாகவும் நமக்கு கிடைக்கும். இவ்வளவு நன்மைகள் நிறைந்த இந்த நெல்லிக்கனி மரத்தை நம்ம வீட்டில் வைக்கலாம்ங்க. ஆரோக்கிய ரீதியாகவும் சரி, மருத்துவ ரீதியாகவும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் சரி, நம்ம வந்து இந்த நெல்லிக்கனி மரத்தை வீட்டில் தாராளமாக வளர்க்கலாம். அடுத்தது வேப்ப மரம். இந்த வேப்ப மரத்தை வந்து நம்ம வீட்டில் தாராளமாக வளர்க்கலாங்க. வீட்டில் ஒரு வேப்ப மரம் இருந்தாலே போதுங்க. வீட்டில் காற்று வந்து அப்படி நமக்கு தாராளமாக அப்படியே வீசும், நல்ல காற்று கிடைக்கும். வேப்பங்காற்று நம்ம வந்து சுவாசித்தாலே நமக்குள்ள நோய்கள் நொடிகள் வந்து நீங்கும், நோய் நொடி வராதுங்க. அது மட்டும் இல்லை, வேப்ப மரத்தை வீட்டில் வைத்தாலே அம்மன் குடியிருப்பதாக ஒரு ஐதீகம் உண்டு. அதனால் வீட்டில் வேப்ப மரத்தை வந்து நம்ம தாராளமாக வளர்க்கலாம். வேப்பம் குச்சி வந்து பல் துலக்குவதற்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். மற்றும் வேப்ப இலை வந்து பூச்சிக்கொல்லியாக அது திகழ்கிறது. வேப்ப இலையை வந்து நம்ம வருஷப்பிறப்பு, அந்த வருடப்பிறப்புக்கு வந்து நம்ம வந்து வேப்ப இலையை வைத்து நம்ம வந்து ஒரு பச்சடி செய்து நம்ம இனிப்பு புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்து நம்ம வந்து விநியோகித்தால், நெய்வேத்தியம் பண்ணி நம்ம விநியோகித்தால் நமக்கு வந்து என்ன ஆகும்னா, நம்ம அதை சாப்பிட்டால் நமக்குள் இருக்கும் அனைத்து, அதாவது இனிப்பு புளிப்பு காரம் போன்ற அனைத்து சுவையும் இருக்கின்ற ஒரு நிலையை நாம் அடையலாம். அதாவது வாழ்க்கை அப்படின்னா எல்லாமே சேர்ந்தது தான். கசப்பும் இருக்கும், இனிப்பும் இருக்கும், புளிப்பும் இருக்கும், காரமும் இருக்கும் இல்லையா? அதனால தான் நம்ம வந்து வேப்பம்பூ பச்சடி பண்ணுறோம். மாங்காய் பச்சடி வந்து நம்ம வந்து வருடப்பிறப்பில் பண்ணுறோம், நியூ இயர் அப்போ பண்ணுறோம். அதனால் வந்து வேப்ப இலைக்கு வந்து அவ்வளவு மகத்துவம் உண்டு. அதே மாதிரி வயிறு உபாதைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா வேப்ப இலையை அரைத்து நம்ம சின்ன ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்து வாயில் போட்டுக்கொண்டு நம்ம மென்று நம்ம முழுங்கினால் வந்து நம்ம வயிற்றில் இருக்கும் அனைத்து பூச்சியும் மறைந்து விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வேப்ப மரம், வேப்பங்காற்று ரொம்ப இனிமையானது. நமக்கு வந்து உடல் ஆரோக்கியம் மேம்படும். மற்றும் வந்து வீட்டில் வந்து தெய்வ சக்தி அதிகரிக்கும். வீட்டில் வந்து தேவையில்லாத கெட்ட சக்திகள் வந்து உலாவுவது வந்து நீங்கும். நமக்கே கண்ணுக்கு தெரியாத கெட்ட சக்திகள் இருப்பது கூட அது மறையும். ஏன்னா வந்து வீட்டில் வந்து வேப்ப மரம் வந்து ஒரு தடுப்பாகவும் ஒரு காப்பாகவும் ஒரு அம்மனாகவும் ஒரு தெய்வமாகவும் நம்ம வீட்டில் வந்து அம்மன் வீற்றிருப்பதாக ஒரு ஐதீகம். அதனால் வேப்ப மரத்தை தாராளமாக வீட்டில் வந்து நம்ம வளர்க்கலாங்க. நம் வீட்டில் செல்வ நிலை அதிகரிக்கும். வீட்டில் வேப்ப மரம் இருக்கிற வீட்டில் வந்து செல்வ நிலை அதிகரிக்கும். மற்றும் வந்து அந்த வீடு வந்து சுபீட்சம் பெறும். அடுத்தது மாமரம். மாமரம் எல்லா வீட்லேயும் வைக்கலாங்க, தாராளமாக வைக்கலாம். ஏன்னா வந்து மாமரம் வீட்டில் வைத்தாலே வந்து அதிர்ஷ்ட தேவதை வீட்டில் இருக்கிறார் என்று கூறப்படுகிறது. மாமரம் அப்படின்னாலே துர்சக்திகளை விரட்டுகின்ற ஒரு அற்புதமான மரமாக திகழ்கிறது. மா இலைகள் வந்து நம்ம ஒரு நாள் கிழமைகள்
மற்றும் செவ்வாய் வெள்ளியில் வந்து சில வீடுகளில் இன்னும் கிராமப்புறத்திலையும் நம்ம நகர்ப்புறத்திலும் கூட வந்து வாசப்படியிலையும் சரி தோட்டத்திலும் சரி வாசக்காலில் வந்து இந்த மா இலைகளை கட்டி தொங்க விடுவார்கள். அதன் மூலம் இந்த வீட்டில் வந்து நச்சுக்கிருமிகள் வராது. அது மட்டும் இல்லை, எந்த துர்சக்திகளும் வீட்டில் நுழையாது என்பது ஐதீகம். அதனால் மா இலைக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது. மா இலையை கொண்டு நம்ம வந்து பூஜை செய்வோம். கலசம் வைக்கும்போது மா இலையை வைத்து அதன் மேல் தேங்காய் வைப்போம். மற்றும் மா இலை வந்து நமக்கு மிகவும் வந்து ஒரு பூச்சி விரட்டியாக திகழ்கிறது. காய், மாங்கொட்டை, மாம்பழம் எல்லாமே வந்து விட்டமின்ஸ் ஏ இருக்கிறது, நிறைந்து இருக்கிறது. அப்புறம் வந்து இந்த மா இலையை அரைத்து சிறிது நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து வெல்லம் போட்டு நம்ம வந்து உட்கொண்டால் நம்ம வயிற்றில் இருக்கும் பூச்சிகள் அனைத்தும் வந்து அழிந்து போகும் என்பது ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதனால் மாமரம் வந்து வீட்டில் தாராளமாக வளர்க்கலாங்க. அது மட்டும் இல்லை, மாமரம் வந்து 400லேருந்து 500 ஆண்டுகள் வரை வந்து நீடித்து அது வாழுமாம். அதோட ஆயுட்காலம் வந்து 400லேருந்து 500 காலகட்டமாம். அதனால் மாமரம் வந்து வீட்டில் ஐஸ்வர்யத்தை உண்டு பண்ணும், லக்ஷ்மி கடாட்சத்தை உண்டு பண்ணும். அதனால் வீட்டில் வந்து தாராளமாக இந்த ஐஸ்வர்ய லக்ஷ்மியான மாமரத்தை வீட்டில் தாராளமாகவே வளர்க்கலாங்க. நம்ம வீட்டில் உள்ள பொருளாதார நிலை வந்து மேம்படும் மற்றும் செல்வ நிலை உயரும். அந்த வீடு வந்து முன்னேற்றம் அடையும். அதனால் மாமரங்களை வீட்டில் நடுவது நல்லது. மேலும் தென்னை மரம், பாக்கு மரம் இதெல்லாம் கூட வீட்டில் வைத்தால் ரொம்ப நல்லது. தேக்கு மரம், ஈட்டி மரம்லாம் வந்து வீட்டில் தெற்கு பகுதியில் வைத்து வளர்க்கலாங்க. இலவம் பஞ்சு மரம், கல்யாண முருங்கை மரம் இதெல்லாம் வந்து வீட்டில் வளர்க்கலாங்க. எலுமிச்சை மரத்தை வந்து வீட்டில் வடக்கு திசையில் வைத்து நம்ம வளர்க்கலாம். எலுமிச்சை கனிக்கே வந்து அவ்வளவு சக்தி உள்ளதுங்க. ஒரு எலுமிச்சை மரம் வீட்டில் இருந்தாலே அந்த வீடு அதிர்ஷ்டம் அப்படின்னே சொல்லுவாங்க. மஞ்சள்னு நிறைய காய்கள் கனிகளும் காய்த்து குலுங்கும். அப்படியே நம்ம அந்த வீட்டை பார்க்கும் போதே ராசியான வீடு, அதிர்ஷ்டமான வீடு என்று கருதுவார்கள். அதனால் எலுமிச்சம்பழம் வந்து அவ்வளவு சக்தி நிறைந்தது. எலுமிச்சம்பழத்தை எடுத்துட்டு போய் நம்ம கோவில் அம்மன் கிட்ட வந்து பாதத்தில் வைத்து நம்முடைய பிரார்த்தனை என்ன ஒன்றோ அதை வைத்து நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து வீட்டில் பூஜை அறையில் வைக்கலாம் தாராளமாக. மற்றும் எலுமிச்சம் பழத்தை வந்து நம்ம ஜூஸாக நம்ம உட்கொள்ளலாம். மற்றும் எலுமிச்சம் கனி வந்து நிறைய பூஜை புனஸ்காரங்களுக்கு வந்து நம்ம உபயோகிக்கிறோம். அதனால் எலுமிச்சை மரத்தை வீட்டில் தாராளமாக வளர்க்கலாம். தொட்டியில் கூட வளர்க்கலாங்க, கிரவுண்ட் இல்லாதவங்க. நம்ம இன்னைக்கு வந்து நிறைய மரங்களை பற்றி பார்த்துருக்கோம். அதாவது செல்வ வளத்தை கூட்டும், செல்வ வளத்தை மேம்படுத்தும் அற்புதமான மரங்களை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. வாஸ்து தோஷத்தை நீக்கும் மற்றும் வந்து வீட்டில் வந்து நேர்மறை சக்திகள் உண்டு செய்யும். இந்த மரத்தை நம்ம வீட்டில் வளர்த்தால் நமக்கு வந்து இடம் இல்லை அப்படின்றவங்க தொட்டியில் வச்சு வளர்க்கலாம். நிறைய பெரிய பெரிய மரங்கள் வளர்க்க முடியல அப்படின்னாக்க நம்ம வந்து இந்த எலுமிச்சம்பழம் மரத்தை வந்து தாராளமாக தொட்டியில் வைக்கலாம். நீங்கள் கார்டனில் கேட்டாலே போகிறோம், கார்டனில் வந்து அவங்க சொல்லுவாங்க எப்படி வளர்க்கணும், மரத்தை எப்படி வளர்க்கணும், செடிகளை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கேட்டு தெரிஞ்சு நமக்கு செடி வளர்ப்பதுக்கு இன்ட்ரெஸ்ட், கார்டனிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்து நம்ம அந்த செடியை வளர்த்து நம்ம பயன் பெறலாம். செல்வ வளத்தை அதிகரிக்கக்கூடிய அற்புதமான மரங்களும் தாவரங்களை பற்றி நம்ம இன்னைக்கு பார்த்தோம் இல்லையா. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், அவர்களும் பலனடையட்டும். மேலும் ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க, அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க. இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா. இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும். அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.